ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு வீடியோவில் போகிறது இது எப்படின்னாங்க சிங்களத்தில் இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் இந்த மூன்றையும் சொல்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். நிகழ்காலத்தில் போகிறதுக்கு யனவா யனவா போகிறது. நிகழ்காலத்தில் போகிறதுக்கு நான் போகிறேன் என்று சொல்கிறதுக்கு மம யனவா. மங் பந்தியட்ட யனவா. மங் பந்தியட்ட யனவா. நான் வகுப்புக்கு போகிறேன். நான் வகுப்புக்கு போகிறேன். மம பந்தியட்ட யனவா. அம்மா கோவிலட்ட யனவா. அம்மா கோயிலுக்கு போகிறா. அம்மா கோவிலட்ட யனவா. அம்மா கோயிலுக்கு போகிறா. இது நீங்கள் யாராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நிகழ்காலத்தில் போகிறதுக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் உங்களுக்கு தெரிய வேணும், யனவா. பஸ் எக்காக் யனவா. பஸ் ஒன்று போகுது. அப்போ சிங்களத்தில் தமிழில் தான் அந்தந்த நபர்களுக்கு ஏற்ற மாதிரி வினைச்சொல் மாறும் நிகழ்காலத்தில். ஆனால் சிங்களத்தில் பேச்சு வழக்கில் யனவா என்று தான் எல்லாத்துக்குமே வரும். சரி, இப்போ இறந்த காலத்தில் போகிறதுக்கு எப்படி சொல்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். கியா. மங் ஈயே பாக்கிக்கட்ட கியா. மங் ஈயே பாக்கிக்கட்ட கியா. நான் நேற்று பாக்குக்கு போனேன். மங் ஈயே நான், மங் ஈயே நேற்று, பாக்கிக்கட்ட பாக்குக்கு, கியா போனேன். நான் நேற்று பாக்குக்கு போனேன். அம்மா ஈயே ஹாஸ்பிட்டலுக்கிட்ட கியா. அம்மா நேற்று ஹாஸ்பிட்டலுக்கு போனா. அம்மா ஈயே ஹாஸ்பிட்டலுக்கிட்ட கியா. அம்மா நேற்று ஹாஸ்பிட்டலுக்கு போனா. பஸ் எக்கா கியா. பஸ் ஒன்று போனது. இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நீங்கள் கியா அண்டு தான் பயன்படுத்த வேணும். அப்போ நிகழ்காலத்தில் யனவா, இறந்த காலத்தில் கியா, இந்த ரெண்டும் தான் நீங்கள் சிங்களத்தில் பேச்சு வழக்கில் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது. நான் போறேன்னு சொன்னால் மம யனவா. நான் போனேன் என்று சொன்னால் மங் கியா. சரி, இறந்த காலத்தில் நீங்கள் போகிறத பற்றி கதைக்கிறதுக்கு கியாண்ட ஒரு வார்த்தையை மட்டும்தான் நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கணும். அதே போல் நிகழ்காலத்தில் கதைக்கிறதுக்கு யனவா என்ற ஒரு வார்த்தையை மட்டும்தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ள வேணும். சரி, இப்போ நாங்கள் எதிர்காலத்தில் எப்படி போகிறத பற்றி சொல்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். எதிர்காலத்தில் நீங்கள் போகிறத பற்றி கதைக்கிறதுக்கு 3 முறையில் கதைக்கலாம். ஒன்று யன்னங், யாயி, யனவா. சரி, இப்போ நாங்கள் இந்த 3ம் எந்தெந்த சந்தர்ப்பங்களில் யார் யாரால் பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லி பார்ப்போம். யன்னங் என்று நீங்கள் நான் அல்லது நாங்கள் இதுக்குத்தான் நீங்கள் பயன்படுத்தலாம். நான், நாங்கள் இதுக்குத்தான் நீங்கள் யன்னங்கண்டு பயன்படுத்தலாம். மம யன்னங் நான் போவேன். அப்பி யன்னங் நாங்கள் போவோம். அது நீங்கள் கட்டாயமாக போவீங்க என்று சொன்னாதான் நீங்கள் யன்னங்கன்றதை பயன்படுத்தணும். ஒரு விஷயத்தை நீங்கள் கட்டாயம் போவீங்க, நீங்கள் ஷுவராக நிச்சயமாக போவீங்கன்னு சொன்னால் அந்த போகிற செயல் நிச்சயமாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் யன்னங் என்ற வார்த்தையை பயன்படுத்த வேணும். எதிர்காலத்தில் கதைக்கிறதுக்கு யன்னங்கண்டு பயன்படுத்தினா அது நீங்கள் நிச்சயமாக போவீங்கண்டா மட்டும்தான் யன்னங்கண்டு சொல்லி பயன்படுத்த வேணும். அதே போல் இன்னொரு சந்தர்ப்பத்திலையும் நீங்கள் யன்னங்கண்டு பயன்படுத்த வேண்டி வரும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஏயா கிவ்வா ஏயா யன்னங் கியல. இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் கதைக்கிற சந்தர்ப்பங்களில் அவ போறன்னு அவ சொன்னா என்று சொல்கிற சந்தர்ப்பங்களில் அவ போறன்றதுக்கு ஏயா கிவ்வா ஏயா யை கியலா என்று சொல்லக்கூடாது. ஏயா கிவ்வா ஏயா யன்னங் கியலா என்று சொல்லி பயன்படுத்த வேணும். யன்னங்கன்று நாங்கள் மம அப்பி இந்த ரெண்டுக்கும் தான் பயன்படுத்த வேணும். ஆனால் இந்த மாதிரி வேறு சந்தர்ப்பங்களில் ஏயா கிவ்வா ஏயா யன்னங் என்று சொன்னால் அது அவளோட கருத்து. அப்போ அதில் அவள் தான் சொல்கிறா. அதனால் நாங்கள் அதில் இடத்துலையும் யன்னங் என்று சொல்லி பயன்படுத்த வேண்டும். இப்போ யாய் என்று சொன்னால்
நான் நாங்க, அதாவது மம அப்பி தவிர அவன் அவள் அவர்கள் அது இது எல்லாத்த பற்றியும் சொல்லிக்கல யை என்று சொல்லி பயன்படுத்தலாம். எதிர்காலத்தில் யை என்று சொல்லி பயன்படுத்தலாம். உதாரணமாக ஏஆல ஹெட்ட யாய் அவங்க நாளைக்கு போவாங்க. ஏஆல ஹெட்ட யாய் அவங்க நாளைக்கு போவாங்க. அதே மாதிரி நான் நாங்களுக்கும் யை என்று சொல்லி பயன்படுத்த வேண்டிய சில சந்தர்ப்பங்கள் இருக்குது. அது எந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள்ண்டா, நிச்சயம் இல்லாமல் சில வேளை நான் போவேன் என்று சொல்ல வேண்டிய சந்தர்ப்பங்களில் நீங்கள் சமஹார விட்ட மாம யாய், சமஹார விட்ட மாம யாய், சமஹார விட்ட அப்பி யாய், இந்த மாதிரி நிச்சயம் இல்லாமல் சில வேளை நான் போவேன் என்று சொல்ல வேண்டிய சந்தர்ப்பங்களில் யை என்றதை நான் நாங்கள் என்றாலும் நீங்கள் நிச்சயமில்லாத சந்தர்ப்பங்களில் யை என்று தான் நீங்கள் பயன்படுத்த வேண்டும். அதே போல் நீங்கள் எதிர்காலத்தில் யனவா என்று நிகழ்காலத்துக்கு பயன்படுத்துகிற அதே யனவாவை எதிர்காலத்துக்கும் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்களுக்கு நாங்கள் உதாரணங்களை பார்ப்போம். மகேட்ட யனவா, நான் நாளைக்கு போகிறேன். மகேட்ட யனவா, நான் நாளைக்கு போகிறேன். தமிழில் நீங்கள் கவனிச்சிங்கண்டா நான் நாளைக்கு போகிறேன் என்று தான் சொல்கிறோம். நிகழ்காலத்தில் கதைக்கிற மாதிரி தான் எதிர்காலத்தில் நடக்கிற விஷயத்துக்கும் நாங்கள் தமிழ்லையும் அதே மாதிரி நிகழ்காலத்தில் கதைக்கிற மாதிரி தான் கதைக்கிறோம். அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் நீங்கள் சிங்களத்திலையும் அதே மாதிரி கதைக்கலாம். மகேட்ட யனவா, நான் நாளைக்கு போகிறேன். அம்மா ஹேட்ட ஹாஸ்பிட்டல் எக்கட்ட யனவா, அம்மா நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறா. அம்மா ஹேட்ட ஹாஸ்பிட்டல் எக்கட்ட யனவா. மங் ஹேட்ட பேங்க் ஓட்ட யனவா, நான் நாளைக்கு பேங்குக்கு போகிறேன். ஐயா ஹேட்ட பேங்க் ஓட்ட யனவா, அண்ணா நாளைக்கு பேங்குக்கு போகிறார். ஐயா ஹேட்ட பேங்க் ஓட்ட யனவா, அண்ணா நாளைக்கு பேங்குக்கு போகிறார். இங்கேயும் பாருங்க, தமிழில் அண்ணா நாளைக்கு பேங்குக்கு போவாருன்ட்டு நாங்கள் சொல்லல, அண்ணா நாளைக்கு பேங்குக்கு போகிறார் என்று தான் சொல்கிறோம். அப்போ அதே மாதிரி தான் நாங்கள் சிங்களத்திலையும் அந்த நிகழ்காலத்துக்கு பயன்படுத்துகிற யனவாவையே பயன்படுத்தலாம். சரி, இப்போ நாங்கள் இறந்த காலத்தில் போகிறதுக்கு கியா, நிகழ்காலத்தில் யனவா, எதிர்காலத்தில் யன்னா, யாய், யனவா, இந்த 3 விதத்தையும் நாங்கள் பயன்படுத்தலாம்னு சொல்லி இன்றைக்கு நீங்கள் விளங்கி கொண்டிருப்பீங்க. இன்றைக்கு வீடியோவில் வர்றது இது எப்படி இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் இந்த 3லையும் சொல்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். வர்றதுக்கு நிகழ்காலத்தில் நாங்கள் சிங்களத்தில் எனவா, எனவா என்று சொல்லுவோம். எனவா என்றா நிகழ்காலத்தில் வர்றதுக்கு சொல்கிறது எனவா. தமிழில் நாங்கள் அவனண்டா வருகிறான்ண்டுவோம், அவன்டா வருகிறாள்ண்டுவோம், அவங்க வருகிறாங்கன்னு சொல்லுவோம், அதுண்டா வருகுதுன்னு சொல்லுவோம். ஆனால் சிங்களத்தில் யாராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அதுக்கு நாங்கள் வர்றதுக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் இருக்கு, எனவா. எல்லாத்துக்குமே நாங்கள் எனவா என்று தான் சொல்லுவோம். இதுக்கு சில உதாரணங்களை நாங்கள் பார்ப்போம். மம எனவா, நான் வாரேன். ஏ ஆ எனவா, அவ வாரா. ஏ ஆல எனவா, அவங்க வாராங்க. காரைக்காக் எனவா, காருண்டு வருகுது. அப்போ சிங்களத்தில் நிகழ்காலத்தில் வருகிறத பற்றி சொல்கிறதுக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் இருக்குது, எனவா. தமிழில் ஒவ்வொருத்தரை பொறுத்து அது வித்தியாசப்படும். ஆனால் சிங்களத்தில் எல்லாத்துக்குமே எனவா என்று தான் நீங்கள் சொல்லணும். அதனால் உங்களுக்கு சிங்களம் கதைக்கிறது சரியான ஈஸி. சரி, இறந்த காலத்தில் பாரதை பற்றி கதைக்கிறதுக்கு என்ன சொல்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். ஆவா. இறந்த காலத்திலையும் எல்லாத்துக்குமே ஆவா என்ற ஒரு வார்த்தை தான் இருக்குது. நிகழ்காலத்தில் வர்றதுக்கு எனவா. எல்லாருக்கும் எனவாண்டு தான் நீங்கள் பயன்படுத்த வேணும். பேச்சு வழக்கில் எனவா. அதே போல் சிங்களத்தில் பேச்சு வழக்கில் இறந்த காலத்தில் வர்றதை பற்றி சொல்கிறதுக்கு ஆவா. ஈயே தாத்தாவா, நேற்று அப்பா வந்தார். ஈயே மங்காவா, நான் நேற்று வந்தேன். ஈயே ஆவா, நேற்று அவன் வந்தார்.
இந்த மாதிரி நீங்கள் இறந்த காலத்தில் வர்றதை பற்றி சொல்கிறதுக்கு ஆவா என்று பயன்படுத்த வேணும். அப்போ நிகழ்காலத்தில் என்னவா, இறந்த காலத்தில் ஆவா. அப்போ நிகழ்காலத்தில் நீங்கள் வர்றதை பற்றி கதைக்கிறதுக்கு என்னவான்ற ஒரு வார்த்தையை மட்டும்தான் ஞாபகம் வச்சுக்கொள்ள வேணும். அதே போல் இறந்த காலத்தில் கதைக்கிறதுக்கு ஆவா என்ற ஒரு வார்த்தையை மட்டும் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கொண்டா போதும். சரி, இனி நாங்கள் எதிர்காலத்தில் வர்றதை பற்றி கதைக்கிறதுக்கு சிங்களத்தில் எப்படி சொல்ல வேணும்னு சொல்லி பார்ப்போம். எதிர்காலத்தில் வர்றதை பற்றி கதைக்கிறதுக்கு சிங்களத்தில் 3 முறை இருக்கு. ஒன்று என்னங் என்னங், ரெண்டாவது எய் எய், மூன்றாவது எனவா. இது நாங்கள் நிகழ்காலத்தில் வர்றதுக்கு சொல்ல பயன்படுத்தின எனவா. அப்போ என்னங் எய் எனவா, இந்த 3 முறையில் நாங்கள் எதிர்காலத்தில் வர்றதை பற்றி கதைக்கலாம். சரி, இப்போ இந்த 3ம் எந்தெந்த சந்தர்ப்பத்தில் யார் யார் பயன்படுத்தலாம் என்று சொல்லி பார்ப்போம். என்னங் என்னங், என்னங் என்று சொல்கிறது நான் வாரன் இல்லது நாங்கள் வாரம் என்று சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் என்னங் என்றதை பயன்படுத்த முடியும். மங் என்னங், நான் வருவேன். அப்படி என்ன, நாங்கள் வருவோம். சரி, இப்போ என்னங்கன்னு சொல்லிக்கல நீங்கள் கட்டாயம் வருவீங்க என்றால் மட்டும்தான் நீங்கள் என்னங்கன்னு பயன்படுத்த வேணும். நீங்கள் கட்டாயம் வருவீங்கன்னா மட்டும்தான் என்னங்கன்னு பயன்படுத்த வேணும். இந்த என்னங்கன்றது நான் நாங்கள் மம அப்பி தவிர இன்னொரு இடத்துலையும் பயன்படுத்த வேணும். அதுக்கு நாங்கள் ஒரு உதாரணத்தை பார்ப்போம். ஏயா கியூவா ஏயா என்னங் கியலா, ஏயா கியூவா ஏயா என்னங் கியலா. அவள் சொன்னாள் அவள் வருவாள் என்று, அவள் சொன்னாள் அவள் வருவாள் என்று. ஏயா கிவ்வா, அவள் சொன்னாள். ஏயா என்னங், அவள் வருவாள். கியலா என்று. அப்போ இந்த இடத்துலையும் நீங்கள் என்னங்கன்று தான் பயன்படுத்த வேணும். இதில் ஏயா எய் கியலா என்று சொல்லி ஏயா கிவ்வா ஏயா எய் கியலா என்று நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. ஏயா என்னங் கியலா என்று தான் நீங்கள் பயன்படுத்த வேணும். சரி, இப்போ உங்களுக்கு என்னங் இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் யாரால் பயன்படுத்த வேணும் என்று சொல்லி விளங்கி இருக்கும். சரி, அடுத்தது எய். எய் என்றதை நீங்கள் நான் நாங்கள் தவிர மற்ற எல்லாருக்கும் எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் எய் என்றதை எதிர்காலத்தில் வர்றதை பற்றி சொல்கிறதுக்கு எய் என்று பயன்படுத்தலாம். உதாரணமாக தாத்தா மிக எய், அப்பா இங்கே வருவார். ஏயால எய், அவங்க வருவாங்க. ஏயால எய், அவங்க வருவாங்க. இந்த எய் சில நேரங்களில் நான் நாங்கள் இதுக்கும் நீங்கள் பயன்படுத்தலாம். அது எந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் என்று சொல்லி இப்போ நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். சமஹார விட்ட மம பாட்டி எக்கட்ட எய், சமஹார விட்ட மம பாட்டி எக்கட்ட எய். சில நேரம், சமஹார விட்ட சில நேரம், மங் நான், பாட்டி எக்கட்ட பாட்டிக்கு, எய் வருவேன். இது சில நேரம் இங்கே பயன்படுத்துகிறோம். இப்போ சில நேரம்ண்டா அது நிச்சயம் இல்லை, சில வேளை தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய நிச்சயமில்லாத சந்தர்ப்பங்களில் நீங்கள் நான் நாங்கக்கு கூட மம அப்பி இதுக்கு கூட நீங்கள் எய் என்று சொல்லி பயன்படுத்தலாம். சமஹார விட்ட மங் பாட்டியை கிட்ட எய், சமஹார விட்ட அப்பி பாட்டியை கிட்ட எய். சில நேரம் நாங்கள் பாட்டிக்கு வருவோம். அப்போ உங்களுக்கு இந்த எய்ன்றதும் எந்தெந்த சந்தர்ப்பங்களில் யார் யார் பயன்படுத்த வேணும்னு சொல்லி தெரிஞ்சிருக்கு. சரி, மூன்றாவது எனவா. எனவாண்டும் நாங்கள் வாரத்துக்கு எதிர்காலத்தில் பயன்படுத்தி கதைக்கலாம். இது தமிழில் கதைக்கிற மாதிரி தான். உதாரணமாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஹேட்டமாங் எனவா, நாளைக்கு நான் வாரன். தமிழ்லையும் பாருங்க, நாளைக்கு நான் வருவேன் என்று சொல்கிறேன், நாளைக்கு நான் வாரன்
என்று தான் சொல்லுவோம். தமிழில் நீங்கள் வாரேன் என்று கதைக்கிற மாதிரி சந்தர்ப்பங்களில் நீங்கள் சிங்களத்திலேயும் அதே மாதிரி நிகழ்காலத்து கதைக்கிற எனவா என்றதையே போட்டு ஹெட்டமங் எனவா, நாளைக்கு நான் வாரேன், ஹெட்டமங் எனவா, அது எதிர்காலம் தான். ஆனால் தமிழ்லையும் நாங்கள் அப்படித்தான் சொல்லுவோம், நாளைக்கு நான் வாரேன், நிகழ்காலத்தில் சொல்கிற வாரேனைத்தான் பயன்படுத்துகிறோம். அது மாதிரி நீங்கள் சிங்களத்திலேயும் ஹெட்டமங் எனவா, நாளைக்கு நான் வாரேன். ஹெட்ட மாமா எனவா, நாளைக்கு மாமா வாரர். ஏயா ஹெட்ட எனவா, அவள் அல்லது அவன் நாளைக்கு வாரான். இங்கேயும் பாருங்க, தமிழில் அவன் நாளைக்கு வருவான் என்று சொல்லல, அவன் நாளைக்கு வாரான் என்று தான் சொல்கிறோம். அப்போ இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் நீங்கள் எனவா என்று போட்டு கதைக்கலாம். அப்போ நாங்கள் எதிர்காலத்தில் வாரத்தை பற்றி கதைக்கிறதுக்கு எண்ணம், எய், எனவா இந்த 3 முறையையும் பயன்படுத்தலாம். இந்த முறைகளை எந்தெந்த சந்தர்ப்பத்தில் எந்தெந்த ஆக்களுக்கு நாங்கள் பயன்படுத்த வேணுமென்றது உங்களுக்கு விளங்கினா ஈஸியாக நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பயன்படுத்தி கதைக்கலாம். சரி, இப்போ நாங்கள் இன்றைக்கு இறந்த காலத்தில் வர்றதை சொல்கிறதுக்கு ஆவா, நிகழ்காலத்தில் எனவா, எதிர்காலத்தில் எண்ணம், எய், எனவா இந்த 3ஐயும் பயன்படுத்தலாம்னு சொல்லி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குமென்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களை போலவே சிங்களம் படிக்க ஆர்வமாக இருக்கிற உங்களோட நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல லெசனோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.